காரைக்குடி பரப்புரையை சாலை வலமாக மாற்றியிருக்கிறார் விஜய். பேசாமல் அங்கிருந்து விஜயினுடைய வாகனம் நகர்ந்திருக்கிறது. காலையிலிருந்து தொண்டர்கள் விஜய் பேசுவார் என்று காத்திருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக பரப்புரை திடலுக்கு வந்த விஜயின் வாகனம் நிற்காமல் நகர்ந்து சென்றிருக்கிறது. அதனை சாலை வலமாக மாற்றியிருக்கிறார். ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பரப்புரை திடலுக்கு வந்த விஜய் எவ்வளவு நேரம் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் தற்பொழுது அங்கிருந்து பேசாமல் அந்த பரப்புரையை சாலை வலமாக மாற்றியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று தாவேக தலைவர் விஜய் பரப்புரை நிகழ்த்துவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து காலையிலிருந்தே தாவேக தொண்டர்கள் அங்கு குவிய ஆரம்பித்தனர். காலையிலிருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக கடும் வெயிலில் அவர்கள் காத்திருக்கும் சூழலில் 2:30 மணி என்பது பரப்புரைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரமாக இருந்தது. 2:30 மணியை தாண்டிய நிலையில் பரப்புரை திடலுக்கு வந்த விஜய் அங்கு பேசாமல் அங்கிருந்து அவருடைய பரப்புரை வாகனம் நகர்ந்து சென்றது. இந்நிலையில் பரப்புரையை அவர் சாலை வலமாக மாற்றியிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். முன்னதாக வேட்பாளரை பரப்புரை வாகனத்தில் ஏற்றி கையை பிடித்து உயர்த்தி மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த நிலையில் தற்பொழுது அவருடைய சாலை வலம் தொடர்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.